வாழ்க்கை அழகாக இருக்கிறதுக்கு முதல் எண்ணங்கள் அழகாக இருக்கணும். எண்ணங்கள் அழகாக இருந்ததுன்னா மனம் அழகாகு. மனம் அழகாச்சுன்னா உடல் அழகாகு. உடல் அழகாச்சுன்னா உள்ளம் அழகாகு. உள்ளம் அழகாச்சுன்னா உலகமே அழகாகு. உலகம் அழகாச்சுன்னா எப்பவுமே சந்தோஷமும் நினச்சி நிற்கி. அப்போ எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்போது நம்மளை சுற்றி நாமளும் சந்தோஷமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது. அதுதான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம். அதுதான் வாழ்க்கையோட உண்மையான வழி. அதை விட்டு போட்டு அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறதோ, அடுத்தவங்க மேலே குற்றம் சாடுறதோ, பின்னாடி பொருள் பேசுகிறதோ, அதெல்லாம் மனுஷனாக பிறந்தவனுங்க செய்யக்கூடாத செயல். அதெல்லாம் அப்படி பேசுகிறவங்கன்னா மனுஷனே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் இது வரைக்கும் எவன்கிட்டையும் பின்னாடி பேசுனதே கிடையாது. அடுத்தவங்க நினைக்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. கண்ணில் பார்த்தாவே சொல்லிடுவேன், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற அளவுக்கு எனக்கு மைண்ட் இருக்குது. அவங்க நினைக்கிற விட்ட மூச்சு காற்று இந்த பட்டாவே போகுது. அந்த மூச்சு காற்று வச்சே நான் சொல்லிடுவேன், இவங்க எப்பேற்பட்டவங்க, எந்த மாதிரி எண்ணத்தில் வந்திருக்கிறாங்கன்னு தெளிவாக சரி. அந்தளவுக்கு சித்தியும் புத்தியும் இருக்குது. அதுக்கு தான் மூச்சு பயிற்சி யோகாவில் செய்யணுன்றது. எப்பவுமே நாமளும் நல்லவங்களாக இருக்கோம், நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லவங்கள எப்பவுமே பக்கத்தில் வச்சுக்கோம். நல்லவங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்யும்போது இந்த உலகம் இன்னும் ஒரு படி இல்லை 100 படி மேலே கொண்டு போயிட்டு வாழ்க்கையும் நல்லா இருக்கு, உலகமும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எதிரி யாருமே கிடையாது. அவங்கவுங்க எண்ணங்கள் தான். எண்ணங்களில் தான் வன்மை. நல்லதாக நினச்சா நல்லா இருக்குது. அதை விட்டு போட்டு எதிரியாக நினச்சோம்னா அது எதிரியாகவே இருக்குது. எதிரி கூட நல்ல நண்பனாக நாம் காட்டுற அன்பில் தான் இருக்குது. உலகத்தில் அன்பு பரவும். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்குது. அன்பு இல்லாத இடத்துல எதுவுமே இருக்காது. வெறுமையாக இருக்குது. பொழித்தனமான சிரிப்பில் மட்டும் இல்லை. உண்மையான சிரிப்பு மனசுலேருந்து உள்ளேருந்து வரணும். வெளி தோட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அழகு, உள்ளே இருக்கணும் அழகு. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுக்கு மூச்சு பயிற்சி யோகா எல்லாம் செஞ்சு நல்ல முறையாக வாழணும்.